என்ன சார் இப்படி ஆயிடுச்சு? வெல்கம் டு ஷைகுல் பார்வை. என்ன சார் கீழே ஈவெண்ட்டுக்கு போமா? கீழே என்ன ஈவெண்ட்? இப்போ ஏதோ சாப்பாடு ஈவெண்ட்லாம் இருக்கு, போமா? சாப்பாடா? வாங்க போவோம். அப்பா அப்ப ஏன் ஹெல்மெட்லாம் எதுக்கு? அப்போ கீழே போறது? அது கீழே கார்ல வச்சுட்டு அப்படி கார்ல வச்சுட்டு வந்துட்டா என்னமோ பிளான் பண்ணிருக்கீங்க. பிளான்லாம் பண்ணலாமா? முன்னாடி போ, மூஞ்சி தெரியக்கூடாதுன்னா முன்னாடி போ. சரி கைஸ், கீழே போயிட்டு அந்த ஈவெண்ட் என்னங்கிறத உங்களுக்கு நான் காட்டுறேன். இதில் உள்ள சிறப்பு அம்சம் என்ன தெரியுமா? கீழே அமுக்குனா மேலே போகும், மேலே அமுக்குனா கீழே வரும். இன்னொரு லிஃப்ட்டு அண்டர் மெயின்டெனன்ஸில் இருக்குது. இந்த லிஃப்ட்டோட இதே எங்களுக்கு புரிய மாட்டேங்குது. சரி வாங்க போவோம். என்னமோ ஹெல்மெட்டுன்றாங்க. பைக் பார்க்கிங்குள்ள போயிட்டு இருக்காங்க. என்ன பண்றாங்கன்னு பார்ப்போமா? என்ன ஹெல்மெட் போட்டு பைக்ல ஏறி உட்காந்துருக்கீங்க? ஈவெண்ட்டுக்கு பைக்ல போவோம். ஈவெண்ட்டுக்கு பைக்லயா? அதான் ஏதோ ஒன்று கிரேவிங்ஸா இருக்கு, நீங்க அதை போய் கிரேவிங்ஸை தீர்த்துட்டு வருவோம். வா. சோரா? இது சோறு. சரி, இந்த பின்னாடி உள்ள சவுண்ட்ல யாருக்கும் எதுவும் கேட்காது. பை பாய். என் புருஷனுக்கு இன்னைக்கு வண்டி ஓட்டவே தெரியல. எத்தனை வாட்டி ரொம்ப நாள் ஆச்சுல வெளியில வந்து. ஏன்னா பைக் ஓட்டாமையா இருக்கீங்க? பைக் கிட்டக்க ரொம்ப நானும் வெளியில ஒரு 20 கிலோமீட்டர் மேல வந்து ரொம்ப நாள் ஆச்சு. விட்டு ஏத்துறாங்க எல்லாத்துலயும். தூரத்துல பீனிக்ஸ் மாதிரி தெரியுது. வேற கீழேயே வந்து சொல்லிட்டு அழைச்சிட்டு வந்து எனக்கு பீனிக்ஸ் மாதிரி நினைக்கிறேன். ஓ அது இல்லையோ, பீனிக்ஸ். சாரி, சரி கண்ணு தெரியல. ஏங்க இப்ப நம்ம எங்கதான் போறோம்? பீனிக்ஸ் தானே போறோம். ஆமா, இது முன்னாடியும் சொல்லியே அழைச்சிருந்தது எல்லாமே. பீனிக்ஸ்ல போய் என்ன சாப்பிட போறோம் உனக்கு தெரியாத? பீனிக்ஸ்ல என்ன பாப்பாய்ஸ் இருக்கும், வேற பஞ்சாபி கிரில் இருக்கும், ஆனந்த பவன், நிறைய ஆனந்த பவன் தெரியுமா? அங்க போமா நல்லாதான் இருக்கும். இப்ப சொல்லுங்க. இன்னைக்கு ஏன் நான் அவனை கூட்டு வந்தேன்னா, நம்ம வந்து நம்ம சேனல்ல ஒரு வீடியோ போட்டிருப்போம், ஃபுட் ரிவ்யூ. அப்போ வந்து ஒழுங்கா எடுக்க முடியல. அந்த டைம் எப்படி எடுக்கணும்னு எனக்கு தெரியாது. அதனால திரும்ப வந்து அதே ரெஸ்டாரண்ட்ல போய் ஒரு சில டிஷஸ்லாம் ட்ரை பண்ணணும்னு தோணுச்சு. அது நுங்கம்பாக்கம்ல, நுங்கம்பாக்கத்துல இருக்கு. அது வந்து 34-40 கிலோமீட்டர் நம்ம வீட்டுல இருந்து. இதுனா பீனிக்ஸ் மால்லயே அந்த ஒரு இது இருக்கு. அதனால அங்க போறோம். இன்னைக்கு வந்ததே 30-40 கிலோமீட்டர் மாதிரி தான் இருக்கு. எனக்கு வண்டி ஓட்டவே தெரியல. அங்கேருந்து வர கேப்ல 24 கிலோமீட்டர் நான் எவ்வளோ அப்படி ஐபோன் குடிச்சு சொல்லியிருப்பேன் தெரியுமா? 30 வாட்டியாவது சொல்லியிருப்பேன். உனக்கு என்னமா பின்னாடி உட்காந்து வந்துருவா, முன்னாடி ஓட்டுறவங்க தானே தெரியும். பின்னாடி டிக்கி வலிக்கிறது எனக்கு தானே தெரியும். அது சரி, வந்துருச்சு. லெஃப்ட் திரும்பினா பீனிக்ஸ் மால். ஆனா உள்ள போய் என்ன ட்ரை பண்ண போறோங்கிறத நான் அங்க போய் சொல்றேன். அது ஹிண்ட் என்கிட்ட கொடுத்துட்டீங்களே. அது சரி, இது வியூவர்ஸுக்கு. இன்னொரு கவுண்டர் ஆன்மா இது ஓபன் பண்ணிட்டாங்க. எனக்கு என்ன பாதி கூட்டம் எங்கதான் இருக்கும் போல. அதான் சொல்றேன். என்ன படம் ரிலீஸ் ஆகுது? ஏதாவது படத்துக்கு தான் எல்லாரும் வராங்க. படம்லாம் படமா இருக்கு. இன்னைக்கு 31 தானே, ஏதோ ஒரு படம் போகணும். ஆரியானா? அதுக்கு வந்துருப்பாங்களா எல்லாரும்? அது சரி.
இப்போ நம்ம இங்கே தான் ஒரு இடத்துக்கு போக போகிறோம். கஸ்கோனா போன வாட்டி தான் அந்த பஞ்சாபி கிரில் சாப்பிட்டோமா, மேலே இருக்குன்னு நினைக்கிறேன். போகலாம். ஆமாம், அங்க அந்த மேக் யுவர் ஓன் பெர்ஃப்யூம் இருக்கு பாருங்க. எங்க அங்க ஏத்தாப்ல பாருங்க. அதுவா? சரி, கூட்டத்தை பாரு. இன்னைக்கு எவ்வளோன்னு சாட்டர்டே தான் ஆகுது. தான் வந்தோம், க்ளோஸ் பண்ணிட்டாங்க. எங்க போறதுன்னு தெரியல. பசிக்குது, வேற எங்க போலாம்? என்ன வேற என்ன இருக்குங்க? இங்க எல்லாமே சாப்பிட்டோமே. ஃபர்ஸ்ட் போன கலிஃபோர்னியா பர்ரிட்டோ அங்க இருக்கு. ஆமா சார், இதை கூட்டிட்டானே, இல்லைன்னா வெளியே வேற எங்கேயா போயிருக்கலாம். இதுவே பசிக்குது எனக்கு. சரி, கீழே வா. கீழே ஏதாவது இருக்கான்னு பார்ப்போமா? கீழே பார்ப்போமா, இல்லாட்டி ஆப்போசிட்ல பெலட்டியம்ல வெண்டிஸ் போவோமா? வெண்டிஸ்ல என்ன இருக்கும்? வெண்டிஸ்லயா அந்த பர்கரு அந்த மாதிரி இருக்கும். சரி வா, போவோம் வா. போவோம் வா. இல்லாட்டி இங்க இருந்து நம்ம மெனு பார்ப்போம். உனக்கு பிடிச்சிருந்தா போவோம். ரேட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு போவோமா? சரி பாரு. சின்ன இடைவேளைக்கு பிறகு சந்திப்போம். A few moments later. எங்கேயோ போகணும்னு நினைச்சிட்டு நந்தூஸ் வந்திருக்கோம். இப்போ இவங்க மெனுவை பாருங்களேன். சேலட்டு, பெரி பெரி சிக்கன் பிளேட்டரு, பர்கரு, பெரி பெரி வெஜ்ஜு, ட்ரிங்க்ஸ் அண்ட் டிசர்ட்ஸ். இதில் நாங்கள் என்ன வாங்கியிருக்கோன்னா, இந்த 4 ஸ்பைசி டேங்கி சிக்கன் விங்ஸ் வாங்கியிருக்கோம். அதுக்கடுத்து காம்போஸில் சிக்கன் சீசர் ரேப்பும் கிராண்டி சிக்கன் அண்டு ஃப்ளா வாங்கியிருக்கோம். ரெகுலர் ஸ்லைடுக்கு வந்து பெரிய பெரிய வெஜ்ஜஸும் அதே மாதிரி போர்ச்சுகீஸ் சாலடும் வாங்கியிருக்கோம். ஸோ ஒரு மாதிரி ஆம்பியன்ஸே வந்து நல்லா தான் இருக்குது. பாருங்கள். ஸோ இவங்கள்ட்ட வந்து ஸ்பைசி வேணும்னாலும் அதை நீங்கள் வாங்கிக்கலாம். இங்கே இருக்குது சூசி ஒரு ஃப்ளேவர். ப்ளெயினாக வரும். லெமன் ரப்பு, மைல்டு, ஹாட்டு. ரொம்ப நல்லா ஸ்பைசி சாப்பிட்றவங்க எக்ஸ்ட்ரா ஹாட் கூட வாங்கிக்கலாம். ஸோ ஓவரால் குட். டேஸ்ட் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறோம். கோக்கே குடிக்கக்கூடாது. இல்லை உங்களுக்கு டயட் கோக் வரையோ? நான் வேணான்னு தான் சொன்னேன். என்ன வேணாம்? அதெல்லாம் பாவம். உள்ள ஊத்து. உள்ள ஊற்றலாமா? ஆமாம். குடிக்கக்கூடாது தான். கிரேவிங்ஸ் வந்துருச்சு. என்ன செய்ய? பாய்காட் தான். பாய்காட் பண்ணிடுவோம். நிறைய இருக்கு. ஆமாம், ஆடட் சுகரில் 0 தான் போட்டிருக்கான். அப்படிதான் போடுவான். பெரிய பெரிய சாஸ் யூஸ்வலாக நம்ம 7 மணி 6:30 மணி to 7 மணிக்கெலாம் வரும்போது கூட்டமே இருக்காதுல்ல. இன்னைக்கு எல்லா ரெஸ்டாரண்ட்லேயுமே கூட்டம் இருக்கு. எல்லாரும் திருந்திட்டாங்களோ, 8 மணிக்குள்ள சாப்பிட்றோம்னு தெரிஞ்சுட்டாங்களோ. நம்ம நிறைய ரெஸ்டாரண்ட் போயிருக்கோம். 6, 7, 8 யாருமே வர மாட்டாங்க. 8 மணிக்கு மேலே தான் கூட்டம் வரும். நான் மட்டும் தான் லூஸ் மாதிரி தான் சாப்பிட்டுட்டு இருந்தோம். பார்ப்போம், 2 டிஷ் ஆர்டர் பண்ணியிருக்கோம். நான் சொன்ன மாதிரி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இங்கே மெயின்லைன் சைனை ஓப்பன் ஆச்சு, நம்ம போய் சாப்பிடுவோம். வயிற்றுல இடம் இருந்துச்சுன்னா போவோம். ஸோ இங்கே வந்து 2 விதமான ஸ்பைசிஸ் இருக்குது. மைல்டு ஒன்று, ஹாட் ஒன்று. அது உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். சாஸஸும் வச்சுருக்காங்க இங்கே. ஸோ ஸ்பைசி டேங்கி சிக்கன் விங்ஸ். ஸ்பைசி டேங்கி விங்ஸ் வந்திருக்கு. இதுக்கு வந்து மைல்டு சாஸ் ஊற்றி சாப்பிட போகிறோம். அது ஏற்கனவே மைல்டு சாஸ் ஊற்றிருப்பாங்க தானே இல்லையா? அப்போ நம்ம இஷ்டத்துக்கு ஒன்று முக்கி சாப்பிடுவோம். அது பக்கத்தில் உள்ளதையும் முக்கிக்குவோம். ஹாட் நாளைக்கு காலையில் ஒழுங்காக வரணும்ல. ஒழுங்காக வரும், நல்லாவே வரும்.
டிஃப்ரெண்டா இருக்கணும். நல்லா இருக்கா? நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டேன், டிஃப்ரெண்டா இருக்கும். ட்ரை பண்ணி பாரு. ஸோ நெக்ஸ்ட்டு கிராண்டி சிக்கன் போர்ச்சுகல் சாலட் வாங்கியிருக்கேன். நல்லா பெருசா ஸோ நல்லா பெருசாக இருக்கு. அதான் கிராண்டி சிக்கன் போல. சரியா? இது இப்போ நான் கடிச்சு சாப்பிட்றதுக்குள்ள எனக்கு என்ன ஆகும் போது பாருங்க. அது இது வெளியே வந்து. ஃபர்ஸ்ட் சாலட் சாப்பிட போகிறோம். டயட்ல இருக்கேன்னு சொல்றீங்களோ? டயட்ல தான் நான் கோக்கே குடிக்க வராத. ஸ்டார்டிங்ல ஒரு அநியாயம் பண்ணீங்க, ஞாபகம் இருக்கா? என்ன? பெரிய கடைக்கு வந்துட்டு சாலட் மட்டும் வாங்கி சாப்பிட்டுட்டு சீனை போட்டுக்கிட்டோம். இது வெறும் வெஜிடபிள்ஸ் மட்டும் தான் இருக்கு. மீடியம் மேசன் அவங்களா? அவங்க தான். அவங்க இல்லை, அவங்க தான். அவங்க வேற மாதிரி இருக்காங்க. சரியா? நார்மல் சாலட் தான். அது சாஸாவது ஊற்றிங்க சும்மா அது ஓரமா வைங்க. இப்போ இதுதான் வந்து டஃபஸ்ட் டாஸ்க். இது ஹூக்கா வச்சிரோமா பாரு. பின்னாடி இந்த பக்கம் வந்து கடிங்க, அங்கதான் சிக்கன் இருக்கு. அது உள்ள ஸ்டஃபிங் இருக்குல்ல, அந்த லேயர் சூப்பரா இருக்கும். ஆனா ட்ரை பண்ணி பாரு, நல்லா இருக்கு. ஃபீல் நல்லா இருக்கு. ஓகே, அது எப்படி நான் கடிக்காம? இது ராப். நீங்க அப்படியே கடிச்சு ஒரு ரிவ்யூ சொல்லுங்க. நெக்ஸ்ட் சிக்கன் சீசர் ராப் வந்திருக்கு. அதோட சேர்த்து ரெகுலர் சைடு வந்து பொட்டேட்டோ வெஜ்ஜஸ் வாங்கியிருந்தோம். ஸோ இது எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்து சொல்லப்படும். சொல்லுங்க, நல்லா இருக்கா இல்ல? பொட்டேட்டோ வெஜ்ஜஸ் 3 பீஸ் சாப்பிட்டீங்க, அதுல வந்து எனக்கு 3 கடி வரணும். எடுப்போம். வேற ஒரு கடி, 4 கடி, 4. கொஞ்சம் சுமார் தான். சரியா? இது நல்லா இருக்கு. நீங்க பர்கர் தான் ஃபேமஸ் போல, இது மட்டும் ரேப் இருந்துச்சு, அதான் வாங்கினேன். அதான். A few moments later. என்னங்க பண்றீங்க? எப்படி இந்த பர்கரை ஃபோர்க் வச்சு சாப்பிட்டு இருக்கீங்க? வந்து பிஞ்சிட்டு நல்லா ஸ்கிப்பாக தான் சாப்பிடுவேன். சாப்பிட நல்லா ஊறிச்சனால பிஞ்சிட்டு இப்படியே சாப்பிடணும். இல்ல இல்ல. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆரஞ்சு டிசையா. எல்லாரும் இங்கே இதுதான் வாங்கிட்டு இருந்தாங்க. ஸோ ஆனால் நாங்கள் இதை டேஸ்ட் பண்ணி வாங்க போகிறோம் எப்படி இருக்குன்னு. டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். இதான் நிறைய பேர் இன்னைக்கு வாங்கின ஒரு இது. நான் எனக்கு வாங்கினேன், நீங்க தான் டயட் போட்டு இருக்கீங்களா? சரி, நான் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். உன் மூஞ்ச காட்ட முடியுமா? முடியாதுல்ல. சீரியஸா செம்மையா இருக்கு. நீ ட்ரை பண்ணி பாரு, உண்மையில நல்லா இருக்கு. ஃப்ளேவர் செம்மையா இறங்கிருக்கு. எப்படி சொல்ல, எசன்ஸ் மாதிரி தான் இருக்கு. ஆனா அது எசன்ஸ் தான் வச்சிருக்காங்க. இல்ல ஆரஞ்சு போட்லையா? எசன்ஸ் வச்சிருக்காங்க. சைட்ல வாங்கி தான் இது பண்ணாங்க. நல்லா இருக்கு, ட்ரை பண்ணி பாரு. ஒர்த் தி ட்ரை. ஒரு நல்ல கவுண்டர் வந்துச்சு. சிக்கன் வாயில மாட்டினதுனால உங்களுக்கு கொடுக்க முடியல. சரி பரவாயில்ல. சரி வா, அடுத்து கரோஸ் ஆகும். நான் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் சாப்பிடணும். சரி ஓகே, பாய் பாய். ஸோ லாஸ்டா டெசர்ட் கரோஸ் வாங்கியிருக்கோம். கரோஸ் வித் சாக்லேட் டிப். சூரோஸா? சாரி, சூரோஸ் வித் சாக்லேட் டிப். ஹாப்பி எண்டிங்ல வாங்கி கொடுக்காம எங்க வாங்கிடுறீங்க? ஆமா, எல்லாம் ஒன்று தானே. ஆனால் இது அநியாயம் ரேட்டு. 195 ரூபாய் 200 ரூபாய் தான் போட்டிருந்தாங்க. 200 ரூபாய்க்கு 4. அப்போ டேஸ்ட் பண்ணிட்டு அதை அதுக்கப்புறம் சொல்லுவோம். நான் டேஸ்ட் பார்க்கவா? இருங்க, அவங்க என்ன சொன்னாலும் சாப்பிட்டோன்னு எடுத்து வரேன்னு சொன்னாங்க. இனி ஒரு மனுஷியாவே மதிக்கல போல அந்த மனுஷன். ஒருத்தர் 20 நிமிஷம் சாப்பிடலாம்,
நீ வாங்கினதுல இருந்து ரெண்டுத்தையும் வச்சிட்டு இருக்கா, அப்புறம் எப்படி இருக்கும்? வா அப்ப சீக்கிரம் சாப்பிடு. ஆறிடுமே. அது ஏன் தப்பு கிடையாது. அவரு நான் சாப்பிட்டக்கப்புறம் எடுத்துட்டு வரதை நினைச்சுக்கிட்டாரு. டெசர்ட்னா 2 பேர் ஷேர் பண்ணுவோம். அது சரி, சீக்கிரம் சாப்பிடு. இந்த ஜூஸ் இருக்குல்ல, காலிஃபோர்னியா பொரிட்டோல இந்த ஜூஸ் தானே? மிட் நைட் எதுன்னு என்னமோ ஒன்று இருக்கும், அதே மாதிரி இருக்கு. எனக்கு ஆரஞ்சு ஃப்ளேவர் கிடையாது, வேற என்னமோ. அப்படியா? ஆனா எனக்கு பிடிச்சிருக்கு, நல்லாதான் இருக்கு. ஆனா ஓவர் ஸ்வீட் எசன்ஸா இருக்குமோ? உங்க டயட் கோக்கை விட அது நல்லா தான் இருக்கு. அப்ப அது சரிதான். A few moments later. இன்னும் நான் சூரோஸ் தான் வச்சிருக்கேன். இன்னும் என் பொண்டாட்டி சாப்பிட்டு முடிக்கல. எப்போ முடிப்பீங்க? இருங்க, இன்னும் வெஜ்ஜஸ் வேற இருக்கு. 10 நிமிஷம் ஆச்சு அந்த கடைசியில் உள்ள பர்கரை சாப்பிட. எவ்வளவு பெரிய சிக்கனா இருக்கு. ஒரு வாயில முணுக்குன்னு போட்டியா, சவச்சியா, துப்புனியான்னு இருக்கணும். உங்களுக்கு என்ன, நீங்க ஆக்டர்ஸ் முன்னாடி தான் உட்காந்துருக்கீங்க, நான் வந்து ஒரு பழைக்கு முன்னாடி உட்காந்துருக்கேன். சிரிக்க ஆரம்பிச்சிருவானுங்க. அது அப்பப்போ பார்த்துட்டு இருக்கானுங்க. பார்த்துட்டு போறானுங்க, அவரு அவனெல்லாம் பார்க்கட்டும். நான் அழகா இருக்கேன். சீக்கிரம் சாப்பிடு. கரோஸ் சாப்பிடும். கரோஸ் ஆயிலே வர மாட்டேங்குது. சூரோஸ் தான் சரி, சாப்பிட்டு முடிச்சா டேஸ்ட் பண்ண போறோம். நல்லா இல்ல, இது எப்படிதான் இருக்குமா? ஒரு மாதிரி இஞ்சி தேய்ச்ச வாடை அடிக்குது, அப்படிதான் இருக்குமோ? சின்னமன் ஃப்ளேவரும் இருக்கும். தெரியலையே, இருங்க பாப்போம். நல்லா இருக்கு. சாக்லேட்டை முத்தி சாப்பிடும்போது நல்லா இருக்கு. ட்ரை வேணா பண்ணி பாருங்க. டோனட் உள்ள டோ இருக்குல்ல, அதை வச்சு தான் பண்ணிருக்காங்க நினைக்கிறேன். அதுல போட்டுருந்துச்சு. டிஃப்ரெண்டா இருக்கு எனக்கு. நான் இதை ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றேன். ஹாப்பி எண்டிங்ல சாப்பிடாம இங்கே சாப்பிட்டு இருக்கோம். சரி, முடிச்சு கொடுத்துருவோம். 1 hour later. அப்பா, டிராஃபிக்ல ஒரு வழியா வீட்டுக்கு வந்தாச்சு. எப்படி நந்தூஸ் எப்படி இருந்துச்சு? நந்தூஸா? நம்ம எங்க நந்தூஸ் போனோம்? நந்தூஸ் தானே? நண்டோஸா? என்ன இந்தியா கடை தானே? யார் சொன்னா? அமெரிக்காக்காரன். அமெரிக்காவா? அமெரிக்காக்காரையன் நந்தூஸ்னு பேர் வைக்கிறான். நந்தூஸே வைக்கல, நண்டோஸா? நானும் நண்டோஸ்னோன்னே நான் நந்துன்னு நினைச்சிட்டு உள்ள போனா இந்த பட்டர் சிக்கன் பட்டர் நான் அப்படிதான் இருக்கும்னு நினைச்சேன். பார்த்தா கம்ப்ளீட்டா மெனுவே வேற. அதனாலதான் எடுத்தோன்னே பட்டர் நான்னு ஒண்ணு இருந்தோன்னே சூஸ் பண்ணிங்களா? நான் அது சரி, இது காம்போனா இது வாங்கினா 2 பட்டர் நானும் அந்த ஒரு இதை வச்சு சாப்பிடலான்னு பார்த்தேன். எப்படி இருந்துச்சு உனக்கு? நல்லாதான் இருந்துச்சு. எனக்கு பர்கர் பிடிச்சிருந்துச்சு. ரேப் வந்து நீ தான் நல்லா இருந்துச்சு. எனக்கு என்னமோ நார்மலா சாப்பிட்ட மாதிரி தான் இருந்துச்சு. நான் வைக்கிற சாலட் தான் நல்லா இருந்துச்சு. சாலட் நல்லா இருந்துச்சு. நான் வாங்கின போர்ச்சுகல் சாலட்ல வெறும் அந்த லெட்யூஸ், ஆலிவ்ஸ், அதுக்கப்புறம் ரெண்டே இது வச்சான். வெள்ளரிக்காய், அதுக்கப்புறம் 2 சின்ன தக்காளி வச்சான். அவ்வளவுதான், மற்றபடி வேற எதுவும் இல்லை. இது நல்லா இருந்துச்சு. அந்த ஆரஞ்சு மிராக்கலா, ஆரஞ்சு மிரேஜா ஏதோ ஒன்று பிடிச்சோமே, அது சூப்பரா இருந்துச்சு. இது இருக்கு, பில் இருக்கு. ஆரஞ்சு டிசையர், சூரோஸ் தான் ஏமாத்திட்டானுங்க. சூரோஸ் அப்படிதான் இருக்கும். இல்ல, சூரோஸ் வந்து நான் வந்து உள்ள ஃபில்லிங்கே ஒரு மாதிரி அந்த சாக்லேட்ல வரும்னு நினைச்சேன். பட் ஆனா தனியா சாக்லேட் கொடுத்து இது ஒரு இதா கொடுத்துருந்தோம். உனக்கு சின்னவனே பிடிக்காது, அப்புறம் எப்படி சாப்பிட்டேன் தெரியல. அவன்தான் இன்னைக்கு ஒரு கடைக்கு போனோம். அது என்னங்கிறத நான் வீடியோவோட எண்ணில் சொல்றேன். போயிட்டு அந்த கடை வந்து க்ளோஸ்னோடனே, அந்த கடை என்னன்னு சொல்லலை, அவங்க ஒரு சம்பவம் நடந்துச்சு, அதை நான் வீடியோட எண்ணில் சொல்கிறேன். அதை க்ளோஸ்னோடனே பசியில் இன்னொரு கடைக்கு போனோம். அது பேர் தான் நண்டோஸ். நல்லா தான் இருந்துச்சு. நான் அந்த மெனுவே நல்லா இருந்துச்சு. சரி, நீங்களும் போனீங்கன்னா கரெக்டாக எங்கே ட்ரை பண்ணோம்? ஃபீனிக்ஸ் மால் தானே? ஃபீனிக்ஸ் மால் ட்ரை பண்ணோம். ஃபீனிக்ஸ் மால் தான் எல்லா அமெரிக்கன் இதுவும் வந்து. ஆமாம், எல்லா அமெரிக்கனும் இருந்துச்சு. இப்போ நாசி என்மி கட்டிக்கிட்டு இருக்கான். நாசி என்மி வந்து ரெனோவேட் பண்ணிக்கிட்டு, சாரி உள்ள வச்சுட்டு இருக்கான். அப்புறம் இன்னொன்று சொல்றேன், வெண்டிஸ்னு ஒரு இது வச்சிருக்கான். பெலடியம் மால்ல இருக்கு. வேற என்னமோ சில்லிஸ் இருக்கு, பர்கர் கிங் எல்லா இதுலயும் இருக்கு. அவ்வளவுதான், இதான் கைஸ். ஸோ அவ்வளவுதான், முடிச்சுக்கலாமா? ஆனா பெரிய மன வருத்தம், நான் இப்ப அதை உங்களுக்கு சொல்றேன். பாய், டாடா.
ஆர்எஸ்4 இப்போ ஓபன் பண்ணிட்டான். ஐயோ இப்படி ஆயிடுச்சே. அமுகு டுமுகு அமால் டுமால்